எம்மா என்ன அடிடா சாமி! இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நிக்லோஸும் பிளஸ் டெவான் கான்வே போட்டு பொலன்னு பிரிச்சு எடுத்துட்டாங்க இந்தியாவோட பவுலிங்கிட்ட. அதோட மட்டும் நிறுத்தாம டேரில் மிச்சல் என் பங்குக்கு நான் 2 சாத்துறேன்னு அவரும் பார்த்தீங்கன்னா, பொலன்னு பொளந்துட்டாரு. ஓவராலா இந்தியாவுக்கு இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய சவாலான டார்கெட்ட வந்து பார்த்தீங்கன்னா, நிர்ணயிச்சிருக்காங்க நியூசிலாந்து அணி. இந்த இலக்க வந்து இந்தியாவால எட்ட முடியுமா? இல்ல இந்த இலக்க வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா டிஃபெண்ட் பண்ணி இந்த மேட்ச் வந்து அவங்க வெற்றியோட ஆரம்பிப்பாங்களா? முதல் ஓடிய மேட்ச் யார் பக்கம் திரும்ப போகுது? இந்தியா அந்த 301 டார்கெட்ட அடிச்சு வெற்றியோட ஆரம்பிப்பாங்களா? இல்ல நியூசிலாந்து அவங்க நம்மளோட வெற்றிய வந்து பறிச்சுருவாங்களா? எல்லாமே டீட்டெயிலா பார்க்க போறோம் நண்பர்களே. வீடியோவுக்கு இப்ப தான் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா, மறக்காம வீடியோ லைக் பண்ணி, ஷேர் பண்ணி உங்க சப்போர்ட்டிவ் ஆதரவு குடுத்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க தெளிவா வீடியோ பார்த்தரலாம். இந்தியா வெர்சஸ் நியூசிலாந்து ஃபர்ஸ்ட் ஓடிஐ இன்னைக்கு வதேரால ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த மேட்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா, டாஸ் வின் பண்ணி இந்தியா நாங்க வந்து ஃபர்ஸ்ட் பேட் பண்றோம்னு சொல்லல. ஃபர்ஸ்ட் பவுல் பண்றோம் அப்படின்னு டிசிஷன் எடுத்தாங்க. ஏன்னா ஃபேக்டர் இருக்கனால அந்த ஒரு டிசிஷன் இந்தியாவுடைய கேப்டன் சுபல் கில் எடுத்தாரு. அதுக்கப்புறம் பேட்டிங் ஆட ஆரம்பிச்ச நியூசிலாந்து வந்து பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்துல ஸ்டார்டிங்ல கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆரம்பிச்சது. ஒரு 4, 5 ஓவர் வந்து பார்த்தீங்கன்னா, சரியா மந்தமா கிரிக்கெட் விளையாண்டாங்க. என்னடா கிரிக்கெட் டெஸ்ட் மேட்ச் மாதிரி போயிட்டு இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது, அப்ப நிக்லோஸ் ஒரு கேட்ச குடுத்தாரு. குல்தீப் யாதவ் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கேட்ச டிராப் பண்ணாரு. அதுக்கப்புறம் இப்படி விளையாண்டா ஒண்ணும் ஆவாது தம்பி. அதுக்கப்புறம் விக்கெட் எடுத்துருவாங்க. அதனால என்ன பண்றோம், நம்மளோட ஆட்டத்த ஆரம்பிக்கிறோம் அப்படின்ட்டு சும்மா போட்டு பொலன்னு பொளக்க ஆரம்பிச்சாங்க. ஒரு சைடு பார்த்தீங்கன்னா, நிக்லோஸ் அவரோட ஹாஃப் செஞ்சுரி பதிவு பண்ணாரு. இன்னொரு பக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, டெவான் கான்வே அவரும் பார்த்தீங்கன்னா, ஒரு அருமையான ஹாஃப் செஞ்சுரி பதிவு பண்ணாரு. ஓவராலா 2 பேத்தோட விக்கெட்டையும் எடுக்க முடியாம இந்திய அணி பவுலர்கள் வந்து திண்டாடுனாங்க, திணறுனாங்க. கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, ஹர்ஷித் ராணா நிக்லோஸோட விக்கெட்ட வந்து எடுத்தாரு. பிளஸ் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா, இவரு டெவான் கானோட விக்கெட்டையும் எடுத்து பேக் டு பேக் கொஞ்ச நேரத்திலேயே 2 விக்கெட் அது 2 பிரேக் த்ரூ வந்து இந்தியாவுக்கு வந்து ஏற்படுத்தி குடுத்தார் ஹர்ஷித் ராணா. அதுக்கப்புறம் உள்ள என்ட்ரி குடுத்த வில் யங் அண்ட் பிலிப்ஸ் இவங்களோட விக்கெட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா, குயிக் செஷன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒருத்தர் வந்து எடுத்தாரு. யாருன்னா சிராஜ் வந்து எடுத்தாரு. குல்தீப் என் பங்குக்கு நான் ஒரு விக்கெட் எடுக்கிறேன்ட்டு ஓவராலா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, விக்கெட்டுகள எடுக்க ஆரம்பிச்சாங்க. அதோட முடிஞ்சு போச்சுடா. நியூசிலாந்து அப்படிதான் அவ்வளோதான் நெனச்சுக்கிட்டு இருக்கும்போது, நங்கூரம் வைக்கிற மாரி ஐசிசி ரேங்க்ல நான் நம்பர் 3 பேட்ஸ்மேனா எதுக்கா இருக்கேன் அப்படிங்கிறத காமிச்சாரு. டேரில் மிச்சல் பிளஸ் நியூசிலாந்தோட டீமோட ஸ்கோர 300 ரன் கூட நெருங்காதே அப்படின்னு நெனச்சிட்டு இருக்கும்போது, நான் எடுத்துட்டு போறேன்டா கேம அப்படின்ட்டு எடுத்துட்டு போக ஆரம்பிச்சாரு. இந்தியாவோட பவுலிங் யூனிட்ட சும்மா சுக்கு நூறா பிரிக்க ஆரம்பிச்சாரு. ஒரு சைடு விக்கெட்டுகள் சரசரன்னு விழ ஆரம்பிக்குது. பிளஸ் யாருமே அவருக்கு ஒரு சப்போர்ட் ரோல் குடுக்க மாட்டேங்கிறாங்க. இருந்தாலும் இவரு தனி ஆளா நின்னு ஒரு அதிரடி ஆட்டத்த வெளிப்படுத்தினாரு. இவரு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அருமையான அடிய வெளிப்படுத்தினாருங்க. அது மட்டும் இல்லாம 5 பவுண்டரி 3 சிக்ஸ் அப்படின்ட்டு 84 ரன் குவிச்சு இன்னைக்கு நியூசிலாந்துக்கு இவரு அடிச்ச அந்த முக்கியமான 84 ரன் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ரன்னா மாறுச்சு. பிளஸ் அந்த ரன்னோட வந்து பார்த்தீங்கன்னா, நியூசிலாந்து 50 ஓவர் முடிவில் 300 ரன் அப்படிங்கிற ஒரு டார்கெட்ட வந்து செட் பண்ணியிருக்காங்க. இந்தியாவுக்கு தேவை 301 ரன் அடிக்கணுங்கிற வெற்றி இலக்க வந்து நியூசிலாந்து அணி இப்போ வந்து நிர்ணயிச்சிருக்காங்க. இந்தியாவால 301 ரன் அடிக்க முடியுமா? இல்ல இந்த 300 ரன் வச்சுக்கிட்டு நியூசிலாந்து இந்த இன்னிங்ஸ வந்து இந்த மேட்ச் வந்து டிஃபெண்ட் பண்ணி வெற்றி வாய்ப்ப அவங்க தட்டி தூக்கிட்டு போவாங்களா? இந்த 300 ரன் இந்தியா சேஸ் பண்ணும் அப்படின்னா, இந்த மேட்ச்ல யார் 100 அடிக்கணும்? விராட் கோலி 100 அடிப்பாரா? இல்ல ரோஹித் சர்மா சத அடிப்பாரா? யார் அடிப்பாரு? இந்த மேட்ச் இந்தியா வின் பண்ணுமா? அப்படிங்கிறது எல்லாமே நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு, மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி உங்க சப்போர்ட்டிங் ஆதரவு குடுத்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நண்பர்களே. நம்ம வந்து நெக்ஸ்ட் பண்ணலாம். பை பை ஃபிரெண்ட்ஸ்.